அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சௌந்தரிய லகரி ஸ்லோகம் 8 இந்த பதிவில் பார்க்கலாம். அது எப்படின்னா தேவியின் சிந்தாமணி கிரகத்தை பற்றிய விவரங்கள் தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதான். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிரதே, இதான் முதல் வரி. சுதா சிந்தோர் மத்தியே, ஒரு தானாவும் நாலாவது தான். சுதா டிகெச்சே, சிந்தோர் மதியே, சுதா சிந்தோர் மதியே, சுரவிடபி வாடி பரிவிரதே. சிந்து அப்படின்னா கடல், சுதா சிந்து அமிர்த கடல்னு அர்த்தம். மத்தியே நடுவில், ஸோ அமிர்த கடல் நடுவில். சுரவிடபி வாடி பரிவிரதே, கற்பக விருஷ தோப்புக்களால் சூழப்பட்ட. ஸோ நம்ம ஒரு பெரிய ஏரியாவிலேருந்து இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சென்டர் பண்ணி அம்மாவுடைய இடத்துக்கு போயிடுவோம், அம்பாள் இடத்துக்கு போயிடுவோம். ஸோ முதல் வரி சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிரதே அப்படின்னு ஆரம்பிக்குது. சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிரதே, எல்லாமே நாலாவது தானா தான் டிஹெச்ஏ. சிந்து அப்படின்னா கடல், சுதா அப்படின்னா அமிர்தம், சுதா சிந்து அப்படின்னா அமிர்த கடல். சுரவிடபி அப்படின்னா சுரவிடபி வாடி பரிவிரதே அப்படின்னா கற்பக விருட்ச தோப்புக்களால் சூழப்பட்ட அப்படிங்கிற ஒரு பெரிய முதல் வரியின் முடிவில் இருக்கிறோம். நாம் அடுத்த வரிக்கு போகலாம். சௌந்தரிய லஹரி 8வது ஸ்லோகத்தின் 2வது வரி. மணித்வீபே, மணித்வீபே தா, 3வது தானா. மணித்வீபே நீப உபவனவதி. மணித்வீபே அப்படின்னா மணித்தீ, ரத்தின தீவில்னு அர்த்தம். நீப கதம்ப மரம், வனம் பெரிய காடு, உபவனம் தோட்டத்தோடு சேர்ந்த காடு. நீப உபவனவதி கதம்ப மரங்கள் நிறைந்த உத்தியானவனத்துடன் கூடிய, அதான் மணித்வீபே நீப உபவனவதி. இப்போ முதல் 2 வரி சேர்த்தே படிக்கலாம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிருதே, அமிர்தக்கடலின் நடுவில் கற்பக விருஷங்களால் சூழப்பட்ட என்னது, மணித்வீபே ரத்னத்தீவில். அதுக்கப்புறம் இன்டீரியராக என்ன இருக்குன்னா நீப உபவனவதி, வனம் தெரியும், காடு. உபவனம் தெரியும், சிறிய காடு, தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது மாதிரின்னு வச்சுக்கங்களேன். ஸோ கதம்ப மரங்கள் நிறைந்த உத்தியான வனத்துடன் கூடிய அப்படின்னு சொல்லி 2வது வரி முடியுது. 2வது வரிக்கு அப்புறம் நம்ம 3வது வரியை பார்க்கலாம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிரதே, மணித்வீபே நீப உபவனவதி, சிந்தாமணி கிருஹே அப்படின்னு சொல்லி 2வது வரி முடியுது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய சிந்தாமணி கிரகத்தில் அப்படின்னு சொல்லி இந்த முதல் 2 வரிகளை முடிக்கிறோம். 3வது வரி பார்க்கலாம். சௌந்தரிய லகரி 8வது ஸ்லோகத்தின் 3வது வரி. சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம். சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம், அப்படி அந்த வரி செல்கிறது. சிவம்னாலே மங்களம், பரம மங்கள வடிவான சிம்மாசனத்தில். சிவாகாரே மஞ்சே பரம மங்கள வடிவமான சிம்மாசனத்தில், பரமசிவ பரியங்க நிலையம், பரமசிவனுடைய மடியில் வீற்றிருக்கும் அப்படி வச்சுக்கலாம். பரியங்கம்னா பாதி உடம்பை ஷேர் பண்ணிக்கிட்டது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையம். சிவா அப்படின்னா பரமமங்கல வடிவமான சிம்மாசனத்தில், பரமசிவ பரியங்க நிலையம் பரமசிவனுடைய மடியில் வீற்றிருக்கும். அதாவது சில விவரங்கள் நிறைய தொகுப்புரைகளில் விளக்க உரைகளில் எப்படி இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கோம்.
சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் என்கிற வரியோட அந்த 3வது வரி முடிவுக்கு வருகிறது. 4வது வரியை பார்க்கலாம். சௌந்தரிய லகரி 8வது ஸ்லோகத்தின் 4வது வரியை இப்பொழுது பார்க்கலாம். பஜந்தி பா 4வது பானா பஜந்தி துவாம் தன்யா தன்யாக த 3வது தானா கதிசன சிதானந்த லஹரிம் சிதானந்த லஹரிம். லஹரி அப்படின்னா ஆனந்த கடலின் அலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சித்து அப்படின்னா ஞானம். சித்து ஆனந்த லஹரிம் ஞான ஆனந்த கடலின் அலை போன்ற யார் அம்பாள். துவாம் உன்னை பஜந்தி பா விகச்சி பஜந்தி துவாம் தன்ய கதிசன சிதானந்த லஹரிம். சித்து ஞானம் ஆனந்த லஹரிம் ஞான ஆனந்த கடலின் அலை போன்ற துவாம் உன்னை உன்னை தன்யா புண்ணியவான்களான கதிசன சிலரே தன்யா புண்ணியவான்களான கதிசன சிலரே பஜந்தி வழிபடுகிறார்கள். கொஞ்சம் பேர் தான் வழிபடுறாங்க அப்படின்னு அதில் ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார். தன்யா புண்ணியவான்களான கதிசன சிலரே வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடிவடையுது. ஆனால் இந்த ஸ்லோகம் இந்த சௌந்தரிய லகரியும் லலிதா சகஸ்ரநாமமும் ஒன்றுக்கொன்று இங்கே கூறப்படும் செய்திகள் அங்கேயும் அங்கே கூறப்படும் செய்திகள் இங்கேயும் இருக்கின்றன. அதை நம்ம ஒப்பிட்டு படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த செய்திகள் எல்லாமே ஸ்ரீநகர வர்ணனை அப்படிங்கிற பேரில் லலிதா சகஸ்ரநாமத்தில் 55வது நாமத்திலிருந்து 61வது நாமம் வரைக்கும் வரும். நான் கொஞ்சம் அந்த நாமாக்களை படித்து காட்டுறேன். ஓம் சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தாயை நமஹ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேருமலையில் 3 சிகரங்களில் மும்மூர்த்திகள் வசிக்கின்றனர். அந்த மேருவின் நடுவில் உள்ள 4வது சிகரத்தில் அம்பாள் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சுமேரு ஓம் சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தாயை நமக. 56வது நாமம் ஓம் ஸ்ரீமன் நகர நாயிகாயை நமக. 57 ஓம் சிந்தாமணி கிரக அந்தஸ்தாயை நமக. அந்த சிந்தாமணி கிரகம்லாம் இங்கேயும் வருது பாருங்க, லலிதா சகஸ்ரநாமத்தில் வர்றதா அங்கேயும் வருது. 58 ஓம் பஞ்சபிரஹ்ம ஆசனஸ்திதாயை நமக. 59 ஓம் மகாபத்ம அடவி சம்ஸ்தாயை நமக. அது பத்ம அடவி வருது பாருங்க. 60 ஓம் கதம்பவன வாசின்யை நமக. 61 ஓம் சுதாசாகர மத்தியஸ்தாயை நகர. அப்படி தானே ஆரம்பிக்குது சௌந்தரிய லகரி. 8வது ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்குது? சுதா சிந்தோர் மத்தியன்னு தானே ஆரம்பிக்குது. அதே வரி அதே இது இங்கேயும் இருக்குது பாருங்கள். இது மாதிரி நம்ம படிக்கிறப்ப லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறப்ப சௌந்தரிய லகரி ஞாபகம் வரும், சௌந்தரிய லகரி படிக்கிறப்ப லலிதா சகஸ்ரநாமம் ஞாபகம் வரும். அதை தவிர வெளியிடங்களில் நம்ம ஒரு செம்பருத்தி பூவை பார்க்குறப்பையோ இல்லை ஒரு மாதுளம் பூவை பார்க்குறப்பையோ அம்பாள் ஞாபகம் வந்துடும். அது மாதிரி நம்மை சுற்றி இறைவன் சம்பந்தப்பட்ட இறைவி சம்பந்தப்பட்ட எண்ணற்ற விஷயங்கள் நமக்காக இருக்குது. நம் கவனத்தை அதில் செலுத்துகிறப்ப என்ன ஆகும்னா, ஒரு வினாடியும் நம் இறைவனை நினைத்து கொண்டே இருப்போம். அது ஒரு உள்நாதமாக இறைவன் இறைவி பெயர் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு மிகவும் நல்லது என்று கூறி இந்த பேச்சினை இதுவரை கவனித்த அன்பர்களுக்கு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். வணக்கம்.